முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட மனைவி சங்கீதாவுக்கு அவரோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு மிட் நைட்ல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1999ஆம் வருஷம் முதலமைச்சர் விஜய் அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் நடந்திருக்கு. நேத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய 27வது திருமண நாளை சந்திச்சிருக்காங்க. கடந்த ஒரு சில வருஷங்களாவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதாவது தன் கணவர் மேல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா சங்கீதா அவங்க லண்டன்ல பிரிஞ்சு தனியா தான் வசிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால கடந்த ஒரு சில வருஷங்களா இருக்கக்கூடிய அந்த திருமண நாள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசா ஈடுபாடு இல்லாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தனித்தனியா தான் இருந்திருக்காங்க. என்னைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தன்னோட கணவருக்கு விவாகரத்து வேணாம், அதை எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி சங்கீதா அவங்க ஒரு முடிவை அறிவிச்சாங்களோ, அப்ப இருந்தே இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர போறாங்க, திருமண வாழ்க்கையில் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரப்போற திருமண நாள் அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போறாங்கன்னு கடந்த ஒரு சில வாரம் நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட ரீயூனியன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நடக்காம தான் இருக்கு. அதை பத்தி எந்த விதமான அப்டேட் அவங்க வெளியிடல. இருந்தாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் திருமண நாள் அப்படிங்கிறதால இந்த ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. தன்னோட மனைவி சங்கீதாவை தன்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அசம்பிளி ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிட் நைட்டில் மீட் பண்ணி தன்னோட கையால் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அந்த கிஃப்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட், சங்கீதா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான கிஃப்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. சங்கீதா அவங்க இப்போ ரீசெண்டாக லண்டன்லேருந்து சென்னை வந்திருக்கிறதாவும், ஆனால் அவங்க சென்னையில் நீலாங்கரை வீட்டில் தங்கலை, வேறொரு வீட்டில் தங்கியிருக்கிறதாவும், அந்த வீட்டில் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிட்டு தன்னோட மனைவிக்கு வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு தன்னோட கையால் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வெளி வந்திருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் மகன் ஜேசன் சஞ்சய் அப்புறம் மகள் திவ்யா சாஷா இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேரும் இனிஷியேட்டிவ் எடுத்து தான் அப்பா அம்மா ஒன்று சேர்க்கறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதோட முதல் படியாக இவங்க கூடிய சீக்கிரம் அவங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, தன்னோட மனைவிக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு முதலமைச்சர் விஜயும் சங்கீதாவும் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் அஜித் அவர்கள் இந்திய சினிமாவோட ஒரு முக்கியமான நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு. இப்போ அவருடைய கவனம் முழுக்க கார் ரேஸ் மேலே தான் இருக்கு. சினிமாவில் பெருசாக நாட்டம் இல்லாமல் தான் இருக்காரு. இந்த நிலையில இவரு கேட்கக்கூடிய சம்பளத்துக்கு எந்த தயாரிப்பாளரும் வராதால அவரு படங்களை அவரே தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காராம். அதுல முதல் படமா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கக்கூடிய டேர்டெவில் திரைப்படத்தை அஜித் தான் தயாரிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம அஜித் கார் ரேஸ் பத்தியான அவங்க எடுத்திருக்கக்கூடிய கிளாடியேட்டர் டாக்குமெண்ட்ரியும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இதை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட விற்கிறதுக்கு அணுகுனப்ப விலையெல்லாம் நிர்ணயிக்க முடியாது, ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த படத்தை வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் விநியோகஸ்தர்கள் தெரிவிச்சிட்டாங்களாம். இதை ஒரு பிரபலமான பத்திரிகைகள் தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா அஜித் அவர்கள் படத்துக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமானவங்க ஷாக் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.